Hi cuties. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 3ல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸில் உள்ள 15 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் வந்து 16th ப்ராப்ளத்துலேருந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 16. If there are 5 coins in each stack, then how many coins are there in all? ஒரு ஸ்டாக்லேயும் எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ how many coins are there in all? எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தம் எத்தனை காயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு ஸ்டாக்கில் 5 காயின்ஸ் இருக்குன்னா மொத்தம் எத்தனை ஸ்டாக் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இது வந்து ஒன்னாக கவுண்ட் பண்ணுறது. இன்னொரு ஈஸியாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இல்லை, எப்படி கவுண்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா 2 4 6 8 10 12 இந்த மாதிரி கவுண்ட் பண்ண கற்றுக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ எத்தனை ஸ்டாக் இருக்குது? 12 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 12 ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக்கில் எத்தனை இருக்குது? 5 காயின்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாக்கில் 5 காயின்ஸ் இருந்ததுன்னா அப்போ 12 ஸ்டாக்கில் அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12 ஸ்டாக்கில் எத்தனை காயின் இருக்குது அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 12s ஆர் என்ன? 10 5s ஆர், அதாவது 5 12s ஆர் இல்லைனா 12 5s ஆர். நமக்கு தெரியும், என்ன தெரியும்? 10 5s ஆர் ஈஸியாக சொல்லிடலாம், நமக்கு 15 தெரியும். 5 டேபிள்ஸ் படிச்சிருப்பீங்க. அடுத்து 11 5s ஆர் என்ன? 55. 12 5s ஆர் வெரி குட் 60. ஓகே, 12 5s ஆர் 60. அப்போ மொத்தம் எல்லா ஸ்டாக்லேயும் சேர்த்து எத்தனை காயின்ஸ் இருக்குது? 60 காயின்ஸ். ஆன்சர் ஏ. Option is answer is option A 60. ஓகேவா? Next question. If 8 5s are 40 is same as 40 divided by P equal to 8, then P value என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு டேபிள் தெரியும். 8 5s are என்னது? 40. ஓகே, அடுத்து இது சேம் அஸ், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40 டிவைடட் பை P விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? 8 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40. ஸோ இந்த நம்பர் சென்டென்ஸ்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த நம்பர் சென்டென்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு 8 இருக்குது. ஓகேவா? அப்போ 8 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கலாம், ஒரே பக்கம் வச்சுக்கலாம் 8. அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? 8 இந்த நம்பர் சென்டென்ஸ்லேருந்து. ஓகே, 40. இங்கே 8ஓட 5 எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? 8ஓட 5 எப்படி இருக்குது? லெஃப்ட் சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 5ஐ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா டிவிஷனில் டினாமினேட்டரில் வரும். அப்போ டினாமினேட்டரில் வந்ததுன்னா இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 40 டிவைடட் பை 5ன்னு எழுதலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ 40 டிவைடட் பை 5 என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 40 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 8. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 8 5s are 40 is same as 40 divided by P. அப்போ 40 divided by P. இங்கே Pயோட வேல்யூ நமக்கு என்ன? அப்போ Pயோட வேல்யூ 5. ஓகேவா? ஈக்குவல் டு 8. புரிஞ்சுதா? ஸோ இந்த கண்டிஷன் நம்பர் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் 8 5s are 40லேருந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஓகே குட்டீஸ், 8 5s are 40. அடுத்து வந்து 40யை 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 8 வந்துடும். ஓகே, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆல்ரெடி நமக்கு தெரியும், லெஃப்ட் சைடு வந்து என்னது அடிஷனில் இருந்ததுன்னா ரைட் சைடு போகும்போது சப்ட்ராக்ஷனில் மாறி போகும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே 5 வந்து என்ன பண்ணியிருக்கு? லெஃப்ட் சைடு 8ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது 40யோட எப்படி போகும்? டிவிஷனில் போகும். ஓகேவா? டினாமினேட்டரில் போய்டும். அதனால தான் 40 டிவைடட் பை 5. ஓகே, அப்போ இங்கே P இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆன்சர் இஸ் 5. ஆப்ஷன் பியாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
Next problem, the value of heart. The value of heart is 4 times as much as the value of star. What is the value of heart? If ஒரு condition கொடுத்திருக்காங்க star plus 62 is 184. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கு பாருங்க, the value of heart, heartோட value is equal to, எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, 4 times as much as the value of star. value of heart எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, the value of 4 times of starக்கு ஈக்குவலாக இருக்கு. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, what is the value of heart? அப்போ ஹார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கண்டிஷன், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னது, if star plus 62, star plus 62 is 184. அப்போ star plus 62 equal to 184னா இதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த 62 இப்போ ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 184 மைனஸ் இங்கே அடிஷனில் இருக்குது, ரைட் சைடு போகும்போது சப்ட்ராக்ஷனில் போயிடும். அப்போ ஸ்டார் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 minus 2 2, 8 minus 6 2, ஸோ 1. அப்போ ஸ்டாரோட வேல்யூ என்ன, 122. ஓகேவா? அப்போ ஸ்டாரோட வேல்யூ இப்போ நமக்கு 122 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 4 times ஆஃப் ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஹார்ட் இஸ் ஈக்குவல் டு 4 times ஆஃப் ஸ்டார்னா என்னது, 4 multiply by ஸ்டார். ஓகேவா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4 into 122. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 4 2s are 8, 4 1s are 4. அப்போ ஹார்ட்டோட வேல்யூ என்ன, 488. ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏயாவே என்ன இருக்குது, 488 தான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 488. ஓகே குட்டீஸ், புரியுதா? ஸோ எப்பொழுதும் இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடிஷனில் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது சப்ட்ராக்ஷனில் போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அந்த நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போக நினச்சோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த நம்பர் எப்படி மாறும், டிவிஷனில் மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், which number sentence describe the given number of lamps? ஸோ எந்த நம்பர் சென்டென்ஸ்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் பாருங்கள், 6 5s are 30, 5 5s are 25, 5 4s are 20, 2 10s are 20 அப்படின்னு நம்பர் சென்டென்ஸ் இருக்குது. அது எந்த நம்பர் சென்டென்ஸ் இந்த கிவன் நம்பர் ஆஃப் லேம்ப்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள், 1 2 3 4 பாக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு பாக்ஸுக்குள்ளே எத்தனை லேம்ப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 லேம்ப்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பாக்ஸில் 5 லேம்ப்ஸ் இருந்ததுன்னா 5 பாக்ஸில் 5 into 4 அவ்வளோதான். அதாவது ஒரு பாக்ஸில் 5 லேம்ப்ஸ் இருந்ததுன்னா பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 4 பாக்ஸ் இருக்குது. அப்போ லேம்ப்ஸ் எத்தனை இருக்குது, 5 லேம்ப்ஸ் இருக்குது. அப்போ 5 லேம்ப்ஸ் into 4, 5 4s are 20. அப்போ அந்த மாதிரி நம்பர் சென்டென்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 5 4s are 20. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அண்ட் கியூ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அண்ட் கியூ. இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வேல்யூ பி தான் கொடுத்துருக்காங்க, அடுத்த வேல்யூ கியூ. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு போடும்போது அதை கரெக்டாக நம்ம பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ பி அண்ட் கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு டிவிஷன் இருக்குது, இங்கே ஒரு டிவிஷனை இங்கே சால்வ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன டிவிஷன் இருக்குது, 503ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 போட்டுட்டாங்க, 1 3s are 3 நமக்கும் தெரியும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 2. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே 0வை கொண்டு வருவோம், 20. ஸோ அடுத்து என்ன போட்டிருக்காங்க, பி. இந்த பி வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 3 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் வரும், 6 3s are 18, 6 டைம்ஸ் வருமா? அப்போ பியோட வேல்யூ இங்கே என்ன, P is equal to நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், P is equal to 6. 6 3s are 18. ஸோ பேலன்ஸ் என்னது 2.
again இங்கே நம்ம 0 போட்டோம் அப்படின்னா 20. அடுத்து 3 டேபிளில் 20, 6 3s are 18. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2. அடுத்து இங்கே என்ன இருக்குது? Q இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வருது? 2. அப்போ Q is equal to 2. ஸோ அப்போ ஆன்சர் எப்படி இருக்குது? PQன்னு இருக்குது. அப்போ PQன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Pயோட வேல்யூ 6, அடுத்து Qவோட வேல்யூ 2. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன? B ஆப்ஷன். இதில் நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்? PQ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவீங்க, அவசரத்தில் ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? அது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது. அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்ளம் போட கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ Pயோட வேல்யூ 6. ஸோ Pயோட வேல்யூ 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் Bயில் இருக்குது. Qவோட வேல்யூ 2. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B 6 2. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட்டு எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் இந்த டாபிக் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 21. There are 2478 candies in a jar. ஒரு ஜாரில் 2478 candies இருக்கு. If all candies are in pair of 2, then how many pairs are there in all? எல்லா கேண்டீஸும் pair of 2னு மாற்றினா எத்தனை பேர்ஸ் அந்த ஜாரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் என்ன? 2478 டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டீஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேர் ஆஃப் 2 ஒன்றுத்தையும் பேராக மாற்றணும். பேர்னா என்னது? 2. ஒரு பேர்னா அதில் 2 இருக்கும். இப்போ நம்ம சாக்ஸ் ஸ்கூலுக்கு போட்டு போகிறீங்கல்ல, பேர் ஆஃப் சாக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு பேர்னா என்ன? 2 இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்மால் நம்பர் எடுத்துக்கலாம். 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கேண்டீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 10 கேண்டீஸை இப்போ நம்ம பேர் ஆஃப் 2 அப்படின்னு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 2வால் டிவைட் பண்ணணும். அப்போ 10 2வால் டிவைட் பண்ண என்ன வரும்? ஆன்சர் இஸ் 5. ஸோ அப்போ 2வால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 டேபிளில் எத்தனை 2s are 10 வரும்? 5 2s are 10 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 5. அப்போ என்ன இங்கே எத்தனை பேர்? 5 பேர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி இதை வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ அப்ளை பண்ணுறோம். அப்போ 2478 அப்படின்னா இதை என்ன பண்ணணும்? இப்போ 2வால் டிவைட் பண்ணணும். 2478. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2. ஸோ 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் வந்து 0 வந்துடும் இல்லையா? ஸோ அடுத்து 18 போட்டோம் அப்படின்னா 9 2s are 18. ஸோ 0. ஓகேவா? இது ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 1 2s are 2. அப்போ 2 minus 2 0. அடுத்து 4 அடுத்த ஸ்டெப்பில் இறக்குங்க. 4. அடுத்து 2 2s are 4 0. அடுத்த ஸ்டெப்பில் 0 and 0 போட்டுட்டு அடுத்து 6 இறக்குனா 3 2s are 6. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 1 வரும். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பில் 8 போட்டோம் அப்படின்னா 9 2s are 18. அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடும்போது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா குட்டி? இப்போ நமக்கு ஆன்சர் 2வால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 1239. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம். எங்கே இருக்குது ஆப்ஷன்? ஆப்ஷன் ABCD. ஆப்ஷன் வந்து Dயில் இருக்குது. 1239. ஸோ எத்தனை பேர் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது? 1239 பேர் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது. ஓகேவா? 2வால் டிவைட் பண்ணிக்கணும் பேர் அப்படின்னா. Next question. Monica puts exactly 4 stones in each of the vessels shown. How many stones she has used in all? Monica என்ன பண்றா? ஒரு வெசல்ஸ்லயும் 4 stones வந்து போடுறா. அப்பனா how many stones she has used in all? எல்லா வெசல்லையும் 4 stones போடணும் அப்படின்னா அப்ப எத்தனை ஸ்டோன்ஸ் வந்து அவ யூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான்னா எத்தனை ஸ்டோன்ஸ் அவளுக்கு தேவைப்பட்டிருக்கும்? அப்போ ஒரு வெசலில் 4 ஸ்டோன்ஸு. அப்போ எல்லா வெசல்லையும் அப்படிங்கும்போது ஹவு மெனி வெசல்ஸ்ன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். 2 4 6 8 10 12 வெசல்ஸ் இருக்குது.
ஓகேவா? அப்போ ஒரு வெசலில் 4ன்னா 12 வெசலில் 12 4s ஆர் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? 12 4s ஆர் ஆன்சர் என்ன? ஸோ 12 4s ஆர் 8 4. ஓகேவா? 48. ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள் 48. ஸோ ஆப்ஷன் D is 48. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் தான். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பாருங்கள் நமக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து 10 4s ஆர் 40 தான். அப் டு 10 இல்லாமல் அதுக்கப்புறம் 12 4s ஆரும் 48 இங்கே நமக்கு ஐஎம்ஓவில் படிக்கும்போது வருது பாருங்கள். அதனால் அட்லீஸ்ட் அப் டு 16 வரையும் படிச்சுக்கணும். ஓகேவா? 16 வரையும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? Next problem, Latika puts 812 soup cans on the shelf of a shop. Gia puts 74 soup cans on the shelf. How many cans are there on the shelf altogether? So, Latika என்ன பண்றா 812 soup cans shelfல வைக்கிறா. அவளோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா 74 soup cans ஷெல்ஃபில் வைக்கிறா. அப்போ ஹவு மெனி கேன்ஸ் ஆர் தேர் ஆன் த ஷெல்ஃப் அல்டுகெதர் அப்படின்னா டோட்டலாக அப்போ ஷெல்ஃபில் எவ்வளோ கேன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ கேன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாவே அடிஷன் தான். ஓகேவா? அப்போ 812யும் 74யும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒன்ஸ் ஆட் பண்ணால் 6 வருது. ஸோ ஆப்ஷனில் எங்கே 6 இருக்குது பாருங்கள், இது ரெண்டுலேயும் 6 இருக்குது. அடுத்து 10s ஆட் பண்ணுங்கள். 10s ஆட் பண்ணும்போது இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 8. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆப்ஷனில் 10ஸ்ல 8 இருக்குது. அடுத்து 100s எங்கே இருக்குது? இங்கே 8. இது ஒன்றில் தான் 100s இருக்குது. ஸோ 8. ஸோ ஆன்சர் இஸ் 886. ஆப்ஷன் D. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of books in library P is 384. Less than the number of books in library Q. Library Qல இருக்கிற புக்ஸை விட லைப்ரரி Pல இருக்கிற புக்ஸ் வந்து 384 கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எதில் அதிகமாக இருக்குது? லைப்ரரி Qல தான் புக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லைப்ரரி Qவை விட லைப்ரரி Pல புக்ஸ் கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 384 கம்மியாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் லைப்ரரி Q இஸ் 3000. ஸோ லைப்ரரி Qவில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 3000. தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் லைப்ரரி P? அப்போ லைப்ரரி Pயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு லைப்ரரி Qவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், 3000. அப்போ லைப்ரரி Pயில் எவ்வளோ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளோ கம்மியாக இருக்கும் லைப்ரரி Pயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 384. ஓகேவா? லெஸ் தென் த நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்னா இதை விட இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3000லேருந்து நம்ம 3000 மைனஸ் 384 மைனஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பாரோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இங்கே 10 10 மைனஸ் 4 6 9 மைனஸ் 8 1 அடுத்து 9 மைனஸ் 3 6 இங்கே பாரோ பண்ணியிருப்போம்ல, அப்போ இங்கே என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். ஸோ அப்போ 2616. ஓகே, ஸோ ஆன்சரில் எங்கே இருக்குது பார்க்கலாம்? ஆப்ஷன் A 2616. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வர்ணிகா பிளான்டட் சம் பிளான்ஸ் இன் எ கார்டன் இன் சம் ரோஸ். வர்ணிகா என்ன பண்ணுறா? கார்டனில் சம் பிளான்ஸை வந்து பிளான் பண்ணுறா, நட்டு வைக்கிறா, செடி நட்டு வைக்கிறா. If the number of plants in a row is same as the number of rows, then which can be total number of plants? So கொஞ்சம் பிளான்ஸை கார்டனில் பிளான் பண்ணுறா. கண்டிஷன் என்ன? நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஏ ரோ. ஒரு ரோவில் உள்ள நம்பர் ஆஃப் பிளான்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ரோஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோவில் 1 2 3 4 5 ஒரு ரோவில் 5 பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணுறா அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்பர் ஆஃப் ரோஸு. அப்போ இங்கே 5 பிளான்ஸு ஒரு ரோவில் இருக்குன்னா அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நம்பர் ஆஃப் ரோஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ எத்தனை ரோஸ் இருக்கணும்? 5 ரோஸ் இருக்கணும். ஓகேவா? ஒரு ரோவில்
5 plants. ஓகே, அதுதான் இங்கே நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஏ ரோ. ஒரு ரோவில் 5 பிளான்ஸ் இருந்ததுன்னா அது இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ். அது நம்பர் ஆஃப் ரோஸுக்கு ஈக்குவல். அப்போ ரோஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 ரோஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ எப்படி 5 into 5. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ஆப்ஷன் ஏ தான் 9/9 இருக்குது. ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் 13 பிளான்ஸ் 5 ரோஸு. அடுத்து வந்து இது வந்து 53 பிளான்ஸ் 1 ரோ. இது வந்து 3 பிளான்ஸ் 4 ரோஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, வேறு வேறு நம்பர்ஸாக இருக்குது. இங்கே கண்டிஷன் என்னது? சேமஸ், ஈக்குவலாக இருக்கணுன்றது தான் கண்டிஷன். ஓகேவா? அப்போ 9/9 தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 9/9. ஓகே குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ். ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? பை பாய்.